Hi, welcome to Idly Kundaan channel. இன்னைக்கு பார்க்க போறது பன்னீர் கீமா தோசை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது நம்ம யூசுவலா யூஸ் பண்ற தோசை மாவு, 1 கப் பன்னீர் துருவி வச்சுக்கணும், வெங்காயம் 2 பொடியா நறுக்கிக்கலாம், இஞ்சி பூண்டு பொடியா நறுக்கிட்டு இந்த மாதிரி தட்டி வச்சுக்கணும், மசாலா மிளகாய் தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், தனியா பொடி 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், அப்புறம் கொஞ்சம் கொடை மிளகா, 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, தக்காளி 2. இப்போ இந்த கீமா தோசைக்கு கீமா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன்ல ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டதும் இந்த இஞ்சி பூண்டு நறுக்கி வச்சு தட்டி வச்சிருக்கிறத இதை சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிட்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிட்டு 1 நிமிஷம் வதக்கிட்டு நல்லா வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் வதக்கிக்கலாம். இதில் தக்காளி சேர்க்கிறேன். இதையும் நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். கொடை மிளகாவையும் சேர்த்துடுறேன். இதையும் நல்லா வதக்கிட்டு அப்புறம் இதில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டுக்கலாம். இப்போ இதில் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அப்புறம் தனியா பொடி, கரம் மசாலா எல்லாமே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் தக்காளியில் ஒரு வாட்டி இதை கலந்து விட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப அதிகமாக வேண்டாம். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி அளவுக்கு சேர்த்தா போதும். இது கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும். வெந்ததும் இதில் பன்னீர் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வெந்திருக்கு. இதில் நம்ம துருவி வச்சிருக்க பன்னீரை சேர்த்துக்கலாம். பன்னீர் சேர்த்து நல்லா கலந்துட்டு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். மாதிரி தோசை ஊற்றிட்டு அதில் இந்த மசாலா வச்சுக்கலாம். பன்னீர் கீமாவை தேவையான அளவு லைட்டாக ஆயில் சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு இது கவர் பண்ணிக்கலாம். மேலே வந்து வேணும்னா லைட்டாக கொஞ்சம் பன்னீர் சேர்த்துக்கலாம் நீங்கள். இப்போ இந்த தோசை நல்லா முறுமுறுன்னு வந்திருக்கு. ரொம்ப கிறிஸ்பியான ரொம்ப டேஸ்டியான பன்னீர் கீமா தோசை ரெடி ஆயிடுச்சு. உள்ள பார்த்தீங்கன்னா கீமா நல்லா வெந்திருக்கு, சூப்பராக இருக்குது மசாலா. ஸோ இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.